Okay, okay. Recording started. Good. இப்போ யூசர் கிட்ட இருந்து நான் இன்புட் வாங்க போறேன். num1 இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் நம்பரை வந்து ஹார்ட் கோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து வாங்க போறேன். இன்புட் என்டர் நம்பர். அதே மாதிரி நம்பர் 2 செகண்ட் நம்பர் என்டர் அனதர் நம்பர். 2 நம்பர் வாங்கிட்டோம். சம்மு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அது நான் ப்ரீவியஸ் இதுல நான் போட்டிருந்ததை அப்படியே காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஸோ நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, யூ டைப் இட். ஓகே, நான் போட்டிருக்கேன்றதுனால நீங்க போடாதீங்க. நான் ஏன் தைரியமா காப்பி பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நான் பல வருஷமா நான் போட்டிருக்கேன். அதனால நான் என்ன காப்பி பண்றேன்னு எனக்கு தெரியும், எதுக்காக பேஸ்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீங்க இப்பதான் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்றீங்க, அதனால காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, டைப் இட். 2 லைனா இருந்தாலும் பரவாயில்ல, டைப் இட். அப்பதான் யூ வில் கெட் பிராக்டிஸ். காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நான் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு காரணம் பல வருஷமா நான் இதை பண்ணியிருக்கேன். எஸ் அமீர் சார். இன்புட்னு அங்க இன்டிஜர்னு டிக்ளேர் பண்ணணும்ல சார் இன்புட்டுக்கு முன்னாடி? ஆமாப்பா, அதுதான் கிளாஸே, அதுதான் சொல்லி தர போறேன். சரியா? குட் குட் தட் யூ நோ இட் ஆல்ரெடி. குட். ஸோ இங்க என்டர் அ நம்பர்னு போட்டிருக்கோம், என்டர் அனதர் நம்பர்னு போட்டிருக்கோம். இதை நான் ரன் பண்றேன். என்டர் அ நம்பர் 1, என்டர் அனதர் நம்பர் 2. அவுட்புட் என்ன வரணும்? 1 2 வரும். என்ன வரணும்? 3 வரணும் சார். அதான் 1 3 2 வரணும். வரும். 3. ஓகே. ஓ, சம்மே நம்ம போடலையோ? சம்மே போடலையே. சம் ஈக்குவல் டு num1 பிளஸ் num2. இப்போ ரன் பண்ணுவோம். நான் அதே இன்புட் தான் கொடுக்குறேன், 1 2. இன்புட் நான் அவுட்புட் வந்து 3 அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். 1 + 2 வந்து 3ன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா 12ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்பர் அடிஷனுக்கு பதிலா ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன் பண்ணுது. கரெக்டா? 1ஐயும் 2ஐயும் பக்கத்துல போட்டு பிரிண்ட் பண்ணுது இல்லையா? இப்போ num1 + num2வும் num2 + num1ம் சேமா? இல்ல சார். நிவாஷினி? சேம். இல்ல இப்ப சேமா வராது சார். நம்ம இன்ட்னு முன்னாடி காஸ்டிங் பண்ணோம்னா அப்போ சேம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ 1 + 2ன்னு நீங்க நம்பரா ஆட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து சேமா தான் வரும் இல்லையா? 1 + 2னாலும் 3 தான், 2 + 1னாலும் 3 தான். ஆனா இங்க இட்ஸ் ஸ்ட்ரிங். நம்பர் 1 + நம்பர் 2னா 12ன்னு வரும், நம்பர் 2 + நம்பர் 1னா 21ன்னு வரும் இல்லையா? ஸோ தே ஆர் நாட் த சேம். 21 தே ஆர் நாட் த சேம். ஏன்னா இது ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன். அப்போ எனக்கு ஸ்ட்ரிங் வேண்டாம், இத நம்பரா நான் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? இது வந்து யூசர்ட்ட இருந்து கொடுக்கறது இன்புட்னு வாங்கணும்னா இந்த இன்புட் வந்து இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங். இது எப்பயுமே இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும், வேற டேட்டா டைப் வராது, ஆல்வேஸ் ஸ்ட்ரிங். ஆனா யூசர்ட்ட இருந்து எனக்கு தேவை நம்பர் இல்லையா? யூசர் வந்து நம்பர் தான் என்டர் பண்ண போறாங்க, அந்த நம்பர் தான் நான் வாங்க போறேன். அப்போ யூசர் கொடுக்கறத நான் இன்டீஜரா மாத்தணுமா? யூசர்ட்ட இருந்து ஸ்ட்ரிங்கா வரத நான் வந்து இன்டீஜரா மாத்தணுமா, ஒரு நம்பரா மாத்தணுமா? கரெக்டா? ஆமாண்ணா. ஸோ நம்பரா மாத்தினாதான் அந்த நம்பர் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை என்னால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா நான் மாத்துறேன். எந்த டேட்டா டைப்பா என்ன டேட்டா டைப்பா மாத்துறேன்? ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜரா வந்து integer மட்டும். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன் இல்லையா? ஸோ ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா மாத்துறேன். இதுக்கு பேரு தான் டைப் காஸ்டிங். ஓகே, டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா கன்வெர்ட்டிங் a variable இல்லைன்னா கன்வெர்ட்டிங் a value from one data type to another. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல
second. Someone is saying that she cannot join for 25 minutes. ஸோ இந்த மாதிரி குரூப்ல யாராவது ஜாயின் பண்ண முடியலன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. நான் ஒருவேளை பார்க்கல, நீங்க அந்த மெசேஜை பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ. சரியா? ஓகே, ரைட். ஸோ டைப் காஸ்டிங் அப்படின்னா கன்வெர்ட்டிங் a வேல்யூ ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு another. அந்த வேல்யூன்றது இங்க யூசர்ட்ட இருந்து வாங்குற வேல்யூ 1 2 3 4 அப்படின்னு யூசர் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த யூசர் கொடுக்குற வேல்யூவை நான் ஸ்ட்ரிங்கா கொடுக்கறத நம்பரா நான் மாத்துறேன். ஸோ இந்த இடத்துல ஐ எம் casting string to int. ஓகே, இந்த டைப்ன்றது டேட்டா டைப். டைப் ரெஃபர்ஸ் டு டேட்டா டைப். ஸோ அதை எப்படி நான் டைப் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து இது int ஆஃப் இந்த மாதிரி போடணும். இன்ட்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ள அதோட வேல்யூவை கொடுத்தோம்னா அதோட டேட்டா டைப் மாறிடும். ஓகே, இந்த மாதிரி போடணும். இந்த இடத்துல ஐம் காஸ்டிங் ஸ்ட்ரிங் டு இன்டீஜர். இப்போ நான் ரன் பண்றேன், அதே இன்புட் நான் தரேன் 1 2 அப்படி கொடுத்தோம்னா 3ன்னு வரும். இப்போ ஏன்னா இப்போ நான் பண்றது இன்டீஜர் அடிஷன், இதுக்கு முன்னாடி நடந்தது ஸ்ட்ரிங் அடிஷன். இப்போ நான் ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்திட்டேன், ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா நான் டைப் காஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ இட்ஸ் நாட் ஸ்ட்ரிங் எனிமோர், இட்ஸ் அன் இன்டீஜர். இப்போ நம் ஒன்னோட டேட்டா டைப் இன்டீஜர், நம் டூவோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், ரெண்டுமே இன்டீஜர் அப்படின்றதுனால இட் வில் டூ ஒன்லி இன்டீஜர் அடிஷன். அதனாலதான் நமக்கு வந்து ரிசல்ட் 3ன்னு வருது. எனி கொஸ்டின்? இப்போ அடுத்த இது நம்ம என்டர் பண்ணுவோம் 1.0 போடலாமா? என்ன நடக்கும் போட்டா? ஃப்ளோட்னு போட்டாதானே. ஓகே, நான் இப்படி போடுறேன், என்ன நடக்கும்? எரர் காட்டலாம். இன்டிஜரா ரவுண்ட் வேல்யூ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் சொல்லும். ஏன்னா 1.0ன்றது இன்டீஜரே கிடையாது இல்லையா? 1.0ன்றது இன்டீஜரே கிடையாது, 1.0ன்றது ஃப்ளோட். அப்போ இது இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணாம ஃப்ளோட்டா நான் டைப் காஸ்ட் பண்ணணும். நான் ஃப்ளோட்டா டைப் காஸ்ட் பண்ணனா இது ஒர்க் ஆகும். இப்போ நான் 1.0 நான் கொடுத்தேன்னா இது ஒர்க் ஆகும். 1.0 2.3 இது ஒர்க் ஆகும். இப்போ ஃப்ளோட்டிங் அடிஷன். இப்போ நான் இங்க காஸ்ட் பண்றது ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட். ஒரு ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டா நான் டைப் காஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் ஃப்ளோட் அடிஷன் நான் பண்றேன். arithmetic operation on floating point number. Any questions? இல்லைண்ணா. Okay, good. So இதுதான் type casting. Interview question, make a note. Right, I will stop the recording.